இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி வந்து பாத்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை தராங்க. அப்புறம் ஃப்ரீ பஸ்லாம் விடுறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்லையா? அதெல்லாம் சும்மா ஓகே. கண்ணு துடைக்கிறது. அப்ப 2026ல யார் வின் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ட்ரிப் அப்படிலாம் கணிக்க முடியாது சார். கடைசி நேரத்துல சொல்ல முடியும். இப்போலாம் எதுவுமே சொல்றது போல யாருனாலும் கணிக்க முடியாது. நீங்க யார எதிர்பார்க்குறீங்க? எனக்கு மாற்றம் வேணும் மொத்தல. விஜய்ன்னு சொல்லல. ஏதோ மாற்றம் வேணும். அவ்வளவுதான். மாற்றம் வந்தா போதும். இங்க டிஎம்கே ஆட்சி லாய்ப்படாது சார். எப்பவும் லாய்ப்படாது. என்ன சார் பாத்தீங்களா? நேரு பாத்தீங்களா? என்ன இது கேஎன் நேரு எல்லாம் ஊழல். எதுதான் நான் கரெக்டா இருக்குது. எல்லாமே தப்பு தான். எல்லாமே தப்பா தான் நடக்குது ஆட்சியில. இப்ப பாருங்க கோயம்புத்தூர்ல பிரச்சனை. இன்னைக்கு ஒரு பிரச்சனை கோயம்புத்தூர்ல. நேத்து ஒரு பிரச்சனை, இன்னைக்கு ஒரு பிரச்சனை கோயம்புத்தூர்ல. வந்தாக்கா விஜய் அதான் விஜய் தான் வருவார். அது இன்னும் இந்த மாதிரி ஆகிப்போச்சே. என்னது? இதான் அவர் மேலே அபாண்டமாக போய் சொல்லி 41 பேர் செத்துட்டாங்க. பாவம் இது எதிர்கட்சிக்காரங்க தான் பாவம் பாழ் பண்ணிட்டாங்க. அவர் எங்கே முதலமைச்சராக வரப்போகிறாருன்னு எதிர்கட்சிக்காரங்க கவுத்துட்டாங்களா. அவர் பாவம் எவ்வளோ மனசு வேதனைப்படும் இல்லை. நல்ல பையன். சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். விஜயா? அம்மா சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். மம்டி கூட நடிச்சுக்கிறாரு. அவங்க அம்மாவும் தெரியும். ஏன்னா அவங்க அப்பா டைரக்டர் சந்திரசேகர் நல்ல மனுஷன். அவங்க அம்மாவும் பாடிக்கிறாங்க பிள்ளை கூட. அந்த மாதிரி இருக்கும்போது நல்லது தான் செய்வாங்க, கெட்டது செய்ய மாட்டாங்க. ஆனால் எங்கே இவர் வந்துட போகிறாருன்னு தான் எதிர்கட்சிக்காரங்க பண்ணிட்டாங்க.